குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி பேங்க் ஸ்டேட் போர்டு எக்ஸாமில் கேட்கக்கூடிய காம்ப்ரிஹென்ஷன் பார்க்க போகிறோம். காம்ப்ரிஹென்ஷன் ரைட்டிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. காம்படிட்டிவ் எக்ஸாம்லலாம் கேட்பாங்க. அதில் வந்து ஒரு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த பேசேஜில் 2 இல்லைனா 3 பேராகிராஃப் இருக்கும். அந்த பேசேஜை நம்ம என்ன பண்ணணும்னா 2 டைம் இல்லைனா 3 டைம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப நம்ம வந்து அதை ரீட் பண்ணணும். அந்த மீனிங் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் த மெயின் ஐடியா, இந்த பேசேஜ் எதை பற்றினது அப்படிங்கிற மெயின் ஐடியாவை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம திரும்ப நம்ம வந்து ரீட் பண்ணணும். 2வது மெயின் பாயிண்ட்ஸை கேதர் பண்ணணும். அதில் ஏதாவது இயர்ஸ் இல்லை நேம்ஸ் எதுவும் கொடுத்துருந்தாங்கன்னா யூ ஹவ் டு கேதர். 2வது ரீட் த கொஸ்டின். பேசேஜை முடித்ததுக்கப்புறம் தான் கொஸ்டினை ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த கொஸ்டினுடைய ஆன்சர் வந்து அந்த பேசேஜில் தான் இருக்கும். அதிலேருந்து நம்ம எடுத்து எழுதணும். இப்போ ஸ்டேட் போர்டில் இருக்கக்கூடிய 10th 12th கொஸ்டின்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் கொடுத்துட்டு கடைசி ஒன்று ஆப்போசிட் கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. இதை நீங்கள் இந்த பேசேஜை நல்லா ரீட் பண்ணி தரவு பண்ணால் தான் இதை நீங்கள் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ.